மனிதனுடைய குறிக்கோள்கள் 4: தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. பொருளீட்டுதல், புலனின்பம், இது ரெண்டையும் தார்மீக வழியில் பண்ணுதல், வீடு பேறு அடைதல். இந்த வீடு பேறு அடையிறது 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ஞான மார்க்கமும் அல்லது பக்தி 3 விதம் சொல்லலாம். ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம் அல்லது யோக மார்க்கம். நான் பக்தி மார்க்கத்தை ஞான மார்க்கத்துக்குள்ளேயே அடைக்கிடுறேன். ஏன்னா பக்தி மார்க்கம் மூலமாக மனதை சுத்தம் செய்து மனசை ஏகாகிரமாக பண்ணி நல்ல குருக்கள் மூலமாக நம்ம சாஸ்திரங்களை கேட்டு தெளிவடைந்து அதிலேயே நிலைப்பு ஏற்படணும். இதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உபநிஷதுகள், பிரம்மசூத்திரா, பகவத்கீதா, அலைடு டெக்ஸ்ட், பிரகரண கிரந்தங்கள்லாம் இருக்குது. யோக மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் இருக்குது. யோக மார்க்கத்தில் என்னென்னா ஆசனா பிராணாயாமத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய நூல்கள் என்னெல்லாம் இருக்குது. சௌந்தரலகரி இருக்குது, லலிதா சகஸ்ரநாமம் இருக்குது, விநாயகர் அகழ்வு இருக்குது, விநாயகர் நான்மணி மாலை பாரதியார் இருக்குது, திருமந்திரம் இருக்குது, வள்ளலாரோட பாடல்கள் இருக்குது, சித்தர்களோட பாடல் இருக்குது, ஹதயோக பிரதீபிகா அப்படி சொல்லிட்டு சுவாத்மாராம எழுதினதெல்லாம் இருக்குது. இதில் ட்ராவல் பண்ணவாள்லாம் பார்த்தோம்னா, இந்த யோக மார்க்கத்தில் ட்ராவல் பண்ணவாள்லாம் பார்த்தோம்னா ஆதிசங்கரர், அப்புறம் பாபா, லகரிஷி மகரிஷி, யுக்தேஸ்வர், பரமஹம்ச யோகானந்தர், நித்யானந்தர், முக்தானந்தர், பாரதியார், அபினவ வித்யாதீர்த்தர், வள்ளலார், இவங்க எல்லோரும் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பயணிச்சது அல்டிமேட்லி 2 பாதையோடும் நோக்கம் ஒன்று தான், வீடு பேறு அடைதல். எந்த மார்க்கம் எடுக்கிறேங்கிறது ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய பிரகிருதி நேச்சருக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த யோக மார்க்கம் இருக்கு இல்லையா, அந்த அவங்க எழுதின புக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோடிஃபை பண்ணியிருப்பாங்க. அது பரிபாஷை, அதுக்கு நிறைய கரெக்டான குருக்கள் தெரிஞ்சுட்டு அதோடைய அர்த்தங்கள். ஔவையார் இந்த யோக மார்க்கத்தில் போனதில் ஔவையார், அதை சொல்ல மறந்துட்டேனே, விநாயகர் அகல் கொடுத்ததே அவங்க தானே. அதை கரெக்டாக அதை பொருள்பட தெரியணும், அதுக்கு சரியான குரு வேணும். ஏன்னா சரியான குரு மூலமாக தான் இது கற்றுக்கணும். இது அவ்வளோ ஈஸியாக நான் பார்த்து கிடையாது. ஸோ இந்த 2 மார்க்கமும் இருக்குது. அது 2 மார்க்கத்தோடும் குறிக்கோள் வீடு பேறு அடைதல்.